ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பொறியூர்ன்ற திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிவாளியாக மாறும் நம்ம எதிர்பார்க்கலங்க. அதாவது இந்த அளவுக்கு வில்லத்தனத்தை யோசிக்குது. உன் மைண்டுக்குள்ளே இந்த பொறியூர்ன்ற மூளைக்குள்ளே என்னது இவ்வளோ ஒரு வில்லத்தனம், நான் இங்கேருந்து போயிடுறேம்மா அப்படி சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வைக்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு இதுவே தட்டி விட்டுருச்சான். இது எப்படி இருக்குது தெரியுமா, பிள்ளைங்க கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்களே அந்த மாதிரி. இந்த அம்மாவை லெட்டர் எழுதி வைக்குமா, திடீர்னு தட்டி விடுமா, பாக்கியா எதிர்ப்பாங்களா என்னன்னு சொல்லி கேட்பாங்களாம், அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களா, டப்படப்பான்னு அழுவாங்களாம். யோ என்னையா கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அழுன்னு அழுதுட்டு என்னோட பாசம் உனக்கு புரியலையாடி, இன்னும் சாக போறேன்னு சொல்லிட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களே அடிச்சுக்கிறாங்க. என்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சுக்கிற அடியை பார்க்கணுமே. அச்சோ, உண்மையா அடிச்சா கூட இவ்வளோ வலிக்காதுடாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஜெனி. எப்படின்னு பாக்குறீங்களா, வெளியில குழந்தைய தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிற பாடு இருக்கே, போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சவுண்டை கேட்டு உள்ள வர, என்ன இனி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கன்வின்ஸ் பண்ண கையோட கம்மன் இல்லைங்க, சத்தியம் வேற வாங்கிட்டாங்க. சத்தியம் வாங்கிட்டு ஒரு அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை வரவே கூடாது. தான் பிள்ளைங்க சாக போறேன்னு சொல்றதெல்லாம் பெரிய கொடூரம். அவங்க உயிரோட வாழ்றதே பிள்ளைங்களுக்காக தான். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே மனசுடைஞ்சு போயிட்டாங்க நம்ம பாக்கியா. கடைசியில முழிச்சுட்டு உட்காந்தே இருக்காங்க. எங்க ஏஞ்சி ஓடிடுவாளோன்னு சொல்லிட்டு முழிச்சே இருக்காங்க. கடைசியில நம்ம இனியா எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டு அது நல்லா பொறியுண்ட நல்லா பூதம் மாதிரி தூங்குது உட்காந்து. கும்பகர்ணரே தோத்து போயிடுவாராட்டுக்கு அந்த அளவுக்கு இது தூங்கி ஏஞ்சிட்டியா இப்ப நிம்மதியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அழுன்னு அழுகுறாங்க. வெளியில உட்காந்து யாரு பாட்டிக்கிட்ட அழுவ, பாட்டி டீ எல்லாம் போட்டு கொடுக்குது, வேற லெவல் மாமியார்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆறுதல் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.